ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சாயங்காலம் 5 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். போன உடனே அம்மம்மாவும் ஐஸும் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுருந்தாங்க. டெய்லியுமே வந்தாலும் கூட அவங்க வெல்கம் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். வெளியில் நின்று வரவேற்றுட்ருப்பாங்க. அம்மம்மா வீட்டுக்கு வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு ஏறி போய் அந்த கிளைமேட்டை நேச்சரை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இங்கே அம்மம்மா வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தென்னந்தோப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். தோப்புக்கு நடுவில் வீடு இருக்க மாதிரி இருக்கும். கிளைமேட்டே ரொம்ப செம்மையாக இருக்கும். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் நின்று அந்த தென்னந்தோப்பை பார்க்கும்போதே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலைகள் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை சூப்பராக தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது. இதே வேலை தான் எனக்கு. அம்மம்மா வீட்டுக்கு வந்தாலே வீட்டுக்குள்ளே உட்கார மாட்டேன். இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டே இருப்பேன். இப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைம் போயிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறத விட அம்மம்மா வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் வந்து நின்னாலே மலைகள், செடி கொடிகள், மரங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி நிறைய கோவில்கள் இருக்கும். அதனால் இங்கே வந்து இருக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ வேடிக்கை பார்த்த வரைக்கும் போதும், டீ போட்டிருக்கேன் ஆறிட போகுது அப்படின்ட்டு அம்மம்மா கூப்பிட்டாங்க. அதனால் டீ குடிக்க வந்துட்டேன். டீ கூடையே சேர்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச உளுந்த வடையும் வெங்காய வடையும் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுருந்தாங்க. கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நானும் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு காக்கா வந்து ஒரு பக்கம் நின்று சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் போகிறேன். பொதுவாகவே காக்கா வந்து என்னங்க சாப்பிடும்? சாப்பாடு தானே சாப்பிடும். ஆனால் எங்கள் அம்மம்மா எப்படி திரும்ப பழக்கி வச்சுருக்காங்க, காக்கா வந்து காரா பூந்தி முறுக்கு தாங்க கேட்குது. அது போடலாட்டி சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்குது. காக்கா மட்டும் இல்லைங்க, புறா, குருவி இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வரும் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கா பார்த்தீங்களா ஒருத்தி பொறாமப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து குலைச்சே விரட்டி விட்டுருவா. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா காக்காவுக்கு அம்மம்மா ஸ்நாக்ஸ் போட்டு பழக்கி விட்டுட்டாங்க. ஒரு நாள் போடலை அப்படின்னாலும் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நின்று கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி தண்ணி வச்சுருவாங்க காக்காவுக்கு. வடையை சாப்பிட்லான்னு உட்காந்தா வடையை சாப்பிட்றத விட காக்கா வந்து வடையை பிடுங்கிட்டு போயிருமோ அப்படிங்கிற பயத்தோடையே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் இருக்குது. அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி கோயில் இருக்குது, சமயபுரம் அம்மன் கோயில் இருக்குது. இந்த மாதிரி சுற்றி நிறைய கோயில் இருக்குது. சரி, டைம் ஆயிடுச்சு, கோயிலுக்கு கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே இவள் விளாடுறதுக்கு ரெடி ஆயிட்டா.
ஆன் பண்ணிட்டியா? விடு விடு. இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வேறு ஒன்றும் இல்லை, கொழுக்கட்டை தான். துளசி பிரியா ரெசிபி அப்படின்னு நம்ம இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்திருந்தோம். இப்போ வந்து இந்த கொழுக்கட்டை தான் நைட்டு டிஃபனுக்கு சாப்பிட போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நானே சாப்பிட போகிறதில்ல, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட போகிறோம். டிவியில் வந்து பார்த்திங்கன்னா அலாவுதீன் ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஆடிப்பூரம் அப்படிங்கிறதுனால அம்மனுக்கு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போய் ஆண்டாள் அம்மாவையும் பார்த்தோம். சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. சரி, இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.